இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் தோழர் திரு நல்லக்கண்ணு காலமானார். உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. தகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண்ணு மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். நல்லக்கண்ணு நினைவும் புகழும் என்றென்றும் காலத்தால் அழியாத கல்வெட்டாக மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் என்றும் புகழஞ்சலி. தோழர் நல்லக்கண்ணுவிற்கு முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழி அனுப்பி வைப்போம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்த ஏழை பங்காளர் என தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு மறைவிற்கு தலைவர்கள் இரங்கல். மக்களுடன் தோளோடு தோள் நின்ற முதுபெரும் பொது உடைமை போராளி என்றும் புகழஞ்சலி. தோழர் நல்லக்கண்ணுவின் மறைவு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். மாறாத கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்து மறைந்தவர் என்றும் புகழஞ்சலி. இந்திய துணைக்கண்டம் தொடங்கும் வள்ளுவ முனையில் திராவிட மாடல் 2.0வின் தொடக்கத்துக்கான அடித்தளம் அமைந்தது. வள்ளுவ முனையில் பிரம்மாண்ட அரசு விழா வரலாறு படைத்ததாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்த தேர்தல் ஆணையர்கள் குழு சென்னை வருகை. இன்று புதுச்சேரியிலும் நாளையும் நாளை மறுநாளும் சென்னையிலும் ஆலோசனை கூட்டம். வட மாநிலங்களை போன்று தமிழ்நாட்டிலும் வன்முறையை கட்டவிழ்த்து விட துடிக்கிறது பாஜக. வெறுப்பையும் பிரிவினையையும் நிறுத்திவிட்டு எப்போதுதான் வளர்ச்சியை பற்றி பாஜக பேசும்? நாகர்கோவில் அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுக்கடுக்கான கேள்வி. ₹5000 மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பு மக்களிடம் சூப்பர் ஹிட். திராவிட மாடல் அரசின் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கால் மக்கள் மகிழ்ச்சி, எதிர்க்கட்சிகள் அதிர்ச்சி. அதிமுக பாஜக என்னும் 2 சேர்ந்தால் 0 தான், ராஜ்யம் கிடைக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. ஒன்றிய அரசின் 8ஆம் வகுப்பு பாடத்தில் நீதித்துறை பற்றிய சர்ச்சை கேள்விக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். NCERT மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதியில் 1 லட்சம் சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள புறநகர் மருத்துவமனை. 5 மாடிகளில் 100 படுக்கை வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கண்ணகி நகர், சைதாப்பேட்டை, அமைந்தகரை மற்றும் எழும்பூர் பகுதிகளில் விளையாட்டு பூங்காக்களை திறந்து வைத்தார். சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவை குறைக்கப்பட்ட நிலையில் பயணிகள் நலன் கருதி கூடுதல் மாநகர பேருந்துகள் இயக்கம். அரசின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் நன்றி. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சருக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்கு தடை. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உலகக்கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 8 சுற்றில் இன்று இலங்கை நியூசிலாந்து பலப்பரீட்சை. வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் கொழும்பில் இரு அணிகளும் மோதல். சூப்பர் 8 சுற்றில் நாளை சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா ஜிம்பாப்வே பலப்பரீட்சை. சென்னையில் முகாமிட்டுள்ள இரு அணிகளும் தீவிர வலைப்பயிற்சி.